பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள். எங்க போனாலும் பெர்மிஷன் கேட்கணும். அலோவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இத தாண்டி என்ன அப்படின்னா, ஓடக்கூடாது, ஆடக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இதை தாண்டி ஃபிட்டாவும் இருக்கணும். அது எப்படிங்க முடியும்? ஒண்ணுமே பண்ணாம வீட்லயே உட்கார்ந்துகிட்டு எப்படி ஃபிட்டா இருக்க முடியும்? கேட்டா வீட்டு வேலை செய் ஃபிட் ஆயிருவியே அப்படின்லாம் சொல்லுவாங்க. நெறைய பேர் வெயிட் போட்டு வர்றாங்க. ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டு வர்றாங்க. வெயிட்டும் போடக்கூடாது. வெயிட் போட்டா வந்துட்டு இவங்களுக்கு வந்து வேற மாரி ஆயிடும். என்னத்த சொல்றது? வெயிட்டும் போடக்கூடாது. வெயிட் போட்டா வந்து வேற வேற மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்துரும். இதுல வந்து என்ன அப்டின்னா, ஆஃப்டர் பேபி வந்துட்டு வெயிட் போட்டாங்க அப்டின்னு சொன்னா, "வீட்ல நெறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா?" அப்டின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. பெண்கள் வந்து ரொம்ப பாவங்க. இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. சரியா? அதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். நெறைய விஷயங்கள் உடம்புல மாறும். அத படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, இதையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அத கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி? இதையும் தாண்டி வந்து நான் அது வந்து உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்கு, ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு யோகா கிளாஸ் போறேன், இல்ல ஃபிட்னஸ்க்கு ஜிம்முக்கு போறேன். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொண்ணு கேட்டாங்கன்னா, வீட்ல அலோவ் பண்றதில்ல. வீட்டு வேலை செய்யணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயம் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும். அதே நேரத்துல வீட்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். என்னெல்லாம் தான் பண்ணுவாங்க. வெளியில போக்கூடாது, வெளியில வந்து இந்த கான்டாக்ட்டே இருக்கக்கூடாது. ஆனா வெளி உலகத்த தெரிஞ்சுக்கணும். வீட்லயே இருக்கணும், வீட்ல எல்லா வேலையும் செய்யணும். ஆனா ஃபிட்டா இருக்கணும். எப்படிதான் பண்றது? எனக்கு வந்து வரக்கூடிய சில கேள்விகள் எல்லாம் பார்த்தா, இந்த சில பெண்கள் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது, நம்மளுக்கே வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னடா இவங்களுக்கு பதில் சொல்றது அப்படின்னு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ வேண்டியதுதான். வேற வழியே இல்ல.